ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய குருதத் ஜெய குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆணி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆணி மாதம் வந்து எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிருகசீஷ நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலன்கள் தான் இருக்கு. உங்களுடைய ராசியதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. இந்த மாதத்திலேயே அதுதான் சிறப்புங்க. அதுக்கப்புறம் மத்தபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து சுக்கிரன் வந்து 10 கூடிய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு வரதும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சிறப்பு. இந்த 2 சிறப்புமே உங்களுடைய இந்த மாசம் முழுவதுமே அத வச்சே நீங்க ஓட்டிற முடியும். நல்ல அமைப்புகள் தான். வருமானத்துல வந்து இவ்வளோ நாள் இருந்த தடைகள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் உங்க ராசிக்கு வராரு. 3 குடையவரும் 10 குடையவரும் அவருதான். தொழில்ல நெறைய மாற்றங்கள் இருக்கு. தொழிலே மாத்துறது, உத்தியோகத்த மாத்துறது, அதுவும் நல்ல விதமான மாற்றம். ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்கக்கூடியது. இவ்வளோ நாளா இருந்திருப்பீங்க. தன்னோட சொந்த ஊருக்கே திரும்புறது. இந்த மாரி அமைப்புகள்லாம் நெறைய பேத்துக்கு இருக்கு. 12ல இருக்கக்கூடிய குரு வந்து நல்ல யோகத்த குடுப்பாரு. ஏன் அப்டின்னா, 12ஆம் இடத்துல இருக்கிறவரு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல 6ஆம் இடத்த பார்க்குறாரு, 4ஆம் இடத்த பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்த பார்க்குறாரு. இது வந்து திடீர்னு ஒரு விபரீத ராஜ யோகத்த குடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேங்க. நல்லா அமைதியா, பொறுமையா இருக்கணும். அவ்வளோதான். இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்திர ராசி. ஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, அப்படியே கல்லு மாரி அமைதியா இருக்கிறதுங்க. கல்லு வந்து எப்படி அடிக்கடிக்க டக்குன்னு இதாயிருமாங்க. மணல் மாரி அப்படி இதாயிருமா? ஆகாது. கரடு முரடா இருக்கும்ல, அந்த மாரி ஸ்திரம்னா ரொம்ப ஸ்திரத்தன்மையோட இருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு வாய் விட்டு எல்லா விஷயத்தையும் பேசிறக்கூடாது. முக்கியமா மக நட்சத்திரக்காரங்க. மக நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன். ஏன்னா, உங்களோட ராசியில தான் இப்ப கேது இருக்காரு. உங்களோட நட்சத்திரத்த நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறாரு. மக நட்சத்திரம் இருக்கிறவங்கலாம் வந்து எப்படா எனக்கு நல்லா இருக்கும்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி, இன்னொரு பக்கம் இந்த கேதுவோடைய தொந்தரவு இருக்கு. 10வதுக்கு குரு வேற இப்ப பார்வை இல்ல. வாழ்க்கைய ஒவ்வொரு நாளைக்கும் நகர்த்திட்டு போறதே ரொம்ப சிரமமா தான் இருக்கும் உங்க ராசிய பொறுத்தவரைக்கும். ஆனாலும் நகர்த்தி தான் ஆகணும். இந்த நாள்லாம் ரொம்ப கம்மியான நாள் தான். இதுலேருந்து மீண்டு வந்துருவீங்க. கவலையே படாதீங்க. ஆனா இந்த மாசம் சூப்பரான மாசம். ஏன்னா 11ல சூரியன் இருக்கிறது, ஒரு ஒளிகிரகம் 11ல இருக்கிறது. அது இல்லாம உங்களோட ராசியாதிபதியே 11ல இருக்கனால இந்த மாசம் ஆசை, அபிலாசைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும். ஏன்னா அந்த மாரி தான் கிரக அமைப்புகள் இருக்கு. 10வதுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. செவ்வாய் வரும்போது என்னன்னா, தொழிலுக்கு நல்லா இருக்கும், உத்தியோகத்துக்கு நல்லா இருக்கும். அதே நேரத்துல நிதானத்தை இலக்க வச்சு செயல்படும். சிம்ம ராசிக்காரங்க எப்போ நீங்க தோத்து போவீங்கன்னா, உங்க நிதானத்த இழக்கும்போது. உங்ககிட்ட நல்ல பவர் இருக்கு. எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தியும், திறமையும் இருக்கு. நீங்க ஒரு புத்திசாலி தான். ஓகேங்களா? நல்ல திறமைசாலி தான். ஆனா நிதானத்த இழக்கும்போது எல்லாமே 0வா ஆயிரும். ஸோ நிதானமோட செயல்பட்டா மட்டும் தான் நீங்க வெற்றி அடைய முடியும். அந்த நிதானத்த கெடுக்கிறதுக்குன்னு யாரு வரா அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கேது இருக்கு, அஷ்டமத்து சனி இருக்கு. குரு பார்வை இல்ல. செவ்வாயும் பார்க்குறாரு. இந்த மாசம் வந்து அதிகமா உங்களைய சஞ்சலப்படுத்துறதுக்கு வராங்க. நீங்க வந்து என்னன்னா, ஒரு ஃபோட்டோவ பார்த்துக்கணும். என்னன்னா, ஒரு இடுக்குல வந்து மான்குட்டி இருக்கும். அந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹயனாலாம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். அது வந்து பயமுறுத்தும். ஆனா, அந்த 2 மான் வந்து அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கும். அந்த ஃபோட்டோவ நீங்க எடுத்து பாருங்க. அந்த வீடியோவ எடுத்து பார்த்து, அதுதான் இந்த மான் தான் வந்து நீங்க அப்படின்னு அந்த சஞ்சலத்துக்கு, இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாம அப்படியே ரொம்ப உங்களுடைய விஷயங்கள்ல உறுதியா அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, எதுனாலயுமே உங்களால வெல்ல முடியாது. நீங்க ஈஸியா ஜெயிச்சுருவீங்க. அதுதான் ஸ்திரம். நீங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட இருக்கும்போது, கட்டாயம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஈஸியா உங்களால கிராஸ் பண்ணி வந்துர முடியும். ஸோ, அதனால கூடுதலான கவனமோட செயல்பட்டாலே போதுமானது. மனச தான் நீங்க என்ன செய்யணும், ஆ ரொம்ப அமைதியாவும், நிதானமும் நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. இது மாரி செயல்பட்டாலே போதும். எல்லா விஷயத்தையும் தாண்டி வந்துர முடியும். பொதுவா கேது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியில இருக்கனால ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், கணபதி வழிபாடுன்னு சொல்லியிருப்பேன். கணபதி வழிபாடு எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில எந்தவித தடையும் இருக்காது. ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த விஷயம் தடையா மாறும், அல்லது தோல்வியா மாறும். ஆனா, நீங்க கணபதி வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த தடையும், தோல்வியிலருந்து வெளில வந்துர முடியும். ஸோ, அதனால இந்த மாசம் உங்களுக்கு நெறைய நன்மைகள் இருக்கனால,
கணபதி வழிபாடு பண்ணிக்கங்க. சிவபெருமான போய் வழிபாடு பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான போய் வழிபாடு பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்ல வளர்ச்சிய குடுத்துரும். காசு, பணம் எதிர்பார்த்த நேரத்துல வந்துரும். தொழில் மூலியமா நல்ல வருமானம் வரும். நிரந்தரமான வருமானம், நல்ல லாபம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானா தேடி வரும். மனசுக்கு சந்தோஷப்படுற மாரி சில நிகழ்வுகள் நடக்கும். அதே மாரி கஷ்டப்படுத்துறதுக்கு உண்டான நிகழ்வுகளும் நடக்கும். உங்க மனசுல நீங்க யார நெனச்சிருக்கீங்களோ, அவங்களோட சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும். மனதுக்கு பிடித்த நபர்களே தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள்ல, அதே மாரி சண்டை சச்சரவுகள்ல ஈடுபாடு பண்ணுவாங்க. ஒரு பக்கம் பிசினஸ பார்க்கிறதா, அல்லது உத்தியோகம் பார்க்கிறதா, இல்ல இவங்களோட நம்ம சண்டை போடுறதா அப்படின்னு நிதானத்த இழக்க வச்சுரும். அதனால தேவையில்லாத வார்த்தைகள விடுற மாரி வரும். அதனால என்னன்னா, அந்த டைம் இது மாரி நீங்க யோசிக்கணும். இவங்க கிட்ட பேசுனா நம்ம நிதானத்த இழப்போம். தேவையில்லாத வார்த்தைகள விடுவோம். அதனால இவங்களுடைய இது வந்து நம்ம இப்போதைக்கு இவங்க கிட்ட பேச வேண்டாம். அப்படின்னு ஒதுங்கி வர்றது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நான் நெறையா வந்து என்னன்னா, நீங்க எப்பயும் நெகட்டிவா சொல்றீங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க. நெகட்டிவா சொல்லல. உங்களோட திறமையும் இதுவும் வந்து எனக்கு தெரியும் சிம்மராசிக்காரங்களுக்கு. ஆனா, இப்போ உங்களுக்கு கோச்சாரத்துல நேரம் சரியில்லாதம்போது, அத கைட் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அத நீங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டாலும் சரி, பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாலும் சரி, அத பத்தி எனக்கு தேவையில்ல. ஆனா, இந்த டைம்ல நிதானத்த இழக்காதீங்க. வார்த்தைகள விடாதீங்க. ஏன்னா, கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் கிரக பெயர்ச்சி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அதே நபரத்தான் நீங்க போய் பார்க்கணும். அதே நபரத்தான் போய் மீட் பண்ணி பேசணும். ஸோ, அதனால வார்த்தைகள விடாம, நிதானத்த இழக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே மாரி நெறைய பேத்த அனுசரிச்சு போய் பழகிக்கங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, தொழில்ல இருக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் கிட்ட பொலைட்டா பேசி பழகுங்க. இதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு வழிங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டா, நீங்க ஒரு சாதனையாளர், வெற்றியாளர் தான். இத யார்னாலயும் அசைக்க முடியாது. சரிங்க, ஓகே. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்ப பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அற்புதமான பலன்கள். கல்வி ஸ்தானத்த குரு பாத்துர்றாரு. 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும், கல்வி ஸ்தானத்த பாத்துறதுனால நல்ல அமைப்புகள். நீங்க நெனச்ச விஷயங்கள சாதிக்க முடியும். படிப்புல நல்ல ஆர்வம் வந்து நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள். கல்வி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய லெவல்ல அது ஒரு வரமாவே உங்களுக்கு இருக்கும். கல்வி துறையில இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியே தான். பெண்களுக்கு இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு வராரு. தேவையில்லாம வீண் குழப்பங்கள் வீட்ல இருக்கவங்க மேல சந்தேகப்படுறது, இந்த மாரி விஷயங்கள அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க. முக்கியமா கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க. உங்க மேல தப்பு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அனுசரிச்சு செல்லக்கூடிய மாதம் இந்த மாதமா இருக்கனால அனுசரிச்சு செல்லுங்க. ரொம்ப ஆடை, ஆபரண சேர்க்கையில இருக்கு. ஆனா தேவையில்லாத செலவுகளும் பண்ணாதீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வருமானம் வரும்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்துல கூடுதலான செலவுகளும் இருக்கு. அது வந்து வேற சுப விரயமா கூட இருக்கலாம். ஆனா செலவுகளும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா, செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக செலவு பண்ணணுங்க. செலவ வந்து எழுதி வச்சு செலவு பண்ணுங்க. அதான் ரொம்ப நல்லது. ஆடை, ஆபரண சேர்க்கை, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. குரு 12ஆம் இடத்துல இருந்தாலே ஒரு சுப விரயம். ஒரு வீடு வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது, கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு லேண்டா வாங்கி போடுறது, இந்த மாரி அமைப்புகளும் இருக்கு. நீண்ட நாளா கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுல உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இருக்கு இல்லீங்களா? அதுலயும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது தானா தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சிம்மராசிக்காரங்களுக்கு வந்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சிங்க. உங்களுடைய ராசியிலே சுக்கிரன், கேது இணைவு அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். இந்த மாதம் வந்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி, அதிர்ஷ்டம் தானா தேடி வரும். உங்களுக்கு நெறைய பேரு, புகழ், உங்களுடைய பேர் சொல்லி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஃபேன்ஸ்லாம் கிரியேட் ஆயிருவாங்க. எல்லா சோசியல் மீடியாலயும் நீங்க தான் ட்ரெண்டிங்ல இருப்பீங்க. அந்த மாரி வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய நிகழ்ச்சிகள நடத்துறது, முக்கியமா சினிமா துறையில இருக்கவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சி. நல்ல காசு, பணம், நெறைய பட வாய்ப்புகள் வர்றது. அதே மாரி வந்து மியூசிக் இசைத்துறையா இருந்தாலும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சி. கலைத்துறையினாலே நல்ல பாராட்டுகளும், விருதுகளும், அங்கீகாரங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. அது கூட புதன் சேர்ந்திருக்கு. 2, 11 கூடையவரோடயே சேர்ந்திருக்கனால, அமைப்புகளும், அதிர்ஷ்டங்களும் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. இது கலைத்துறைக்கு மட்டும் தான். அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு.
அரசியல்வாதிகளுக்கு டைம் வந்து சரியில்ல. அத நான் முன்னாடிலேருந்தே சொல்லிட்டுருக்கேன். அதனால வந்து என்ன விஷயங்கள்ல நம்ம வந்து வெற்றி வாய்ப்புகள இழந்தோம்? என்ன விஷயங்கள்ல வந்து நம்ம இன்னும் மாத்திக்கணும் அப்படின்னு சிந்திச்சு செயல்படணும். அதே நேரத்தில உங்க கூட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்றவங்க அதிகமாக இருக்காங்க. அதனால பரிகாரங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு விஷயமும் இதே மாரியே இருக்காது. இந்த கேது போயிட்டாலே நெறைய மாற்றங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல மாற்றங்கள், நல்ல விஷயங்கள்னு சொல்றதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அதே மாரி அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு அஷ்டமத்து சனி இருக்கும்போது, இந்த லஞ்ச லாவணியங்கள தவிர்க்கிறதா நல்லது. அதே மாரி உங்களுக்கு ஒரு ஏதாவது வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சாலே, அதுலேருந்து எப்படி கீழ இறக்கி விடலாம்? அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களைய மாட்டி விடுறது, உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இருக்கும். அத செஞ்சா நீங்க உங்களுக்கு வந்து வேலைக்கு பிரச்சனை வரும். இல்ல நீங்க பனிஷ்மென்ட் வாங்குற மாரி வரும். ஆனா உயர் அதிகாரி பிரஷர் போடுவாரு. இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்டின்னா, பரிகாரங்கள் செஞ்சுக்கங்க. அதே நேரத்தில மெடிக்கல் லீவ் போட்டு போறதுனாலும் போயிருங்க. இல்லன்னா ஹார்ட்ட பிடிச்சுட்டு உட்காந்துருங்க. அந்த மாரி ஏதாவது பண்ணா தான் உண்டு. ஏன்னா, உயர் அதிகாரியுடைய பிரஷர்லருந்து தப்பிக்கணும் அப்டின்னா, இந்த மாரி வழிகள தான் நீங்க ஹேண்டில் பண்ணி ஆவணும். ஆனா ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடைச்சிரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து நிவர்த்தி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அஷ்டமத்து சனியில கூடுதல் கவனம் தேவை. தேவையில்லாத நபர்கள் கிட்ட வாக்குவாதங்கள தவிர்க்கிறது நல்லது. அதேமாரி இரவு நேரங்கள்ல வந்து தேவையில்லாம டிரைவ் பண்ணிட்டு போறது, மன நிம்மதிக்காக வேற ஒருத்தர்ட்ட போய் பிரச்சனைகள சொல்றது, இந்த மாரி விஷயங்கள் ஆணோ, பெண்ணோ அவாய்ட் பண்றது நல்லது. நேரம், காலங்கள் சரியில்லாதம்போது எல்லா வகையிலுமே நம்ம வந்து கவனத்தோடையும், விழிப்புணர்வோடும் செயல்படும்போது, பிரச்சனைகள் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடும். ஸோ கூடுதலா நீங்க என்னென்ன செய்யலாம் அப்டின்னா, தெய்வ வழிபாடுகள பண்ணலாம். எனி டைம் விழிப்புணர்வோடயே இருந்து செயல்படுறது. இந்த ஒரு விஷயத்த செஞ்சா நம்ம இதுல சக்சஸ் ஆவோமா? நெகட்டிவா ஆச்சுன்னா என்னது? பாசிட்டிவா ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா, இத எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இந்த மாரிலாம் நீங்க சிந்திச்சு செயல்பட்டாலே, உங்களுக்கு எப்பவுமே நீங்க சேஃபா தான் இருப்பீங்க. பிரச்சனைகள் உங்க பக்கம் அண்டவே அண்டாது. பொதுவா இந்த மாசம் சிம்ம ராசிக்கு நல்ல அமைப்புகள், சிறப்பான யோகங்களும் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.